மக்களே, இன்று நாம் திருக்குறள் 420வது குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் கேள்வி அதிகாரத்தின் கடைசி குறள். செவியர் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியினும் வாழினும் என். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், வாயின் இன்மை உணர்பவர் பேசும் மக்களின் மாயை பேசும் இன்மையையும் அடையாளம் காண முடியாமல் அவர்களின் தீங்கு உணராது வாழ்வார். இருப்பினும் அது அவர்களை பழி பண்ணும் என்று குறள் எச்சரிக்கிறது. ஏன் இந்த குறள் முக்கியம் என்றால், சொற்கள் மற்றும் தகவல்கள் எல்லாம் கண்களில் தெரியாது, இதை நுண்ணறிவால் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் 1, சமூக வலைதளத்தில் அழகாக எழுதப்பட்ட செய்தி உண்மையல்ல என்று உணராமல் பின்பற்றுவது. உதாரணம் 2, அரசாங்கத்தின் ஊக்கவிதி பற்றி கேட்டு அதன் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளாமல் நிதி இழப்பது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறள் நம்மை துல்லியமான மற்றும் விமர்சனமான பார்வையுடன் தகவல்களை மதிப்பிட சொல்லுகிறது. இதனை பின்பற்றினால் சதித்திரைகளை தவிர்த்து நம்மின் முடிவுகள் நல்லதாக இருக்கும். அதனால் கேட்கும் பேச்சை மட்டும் சுவைப்பார், ஆழமாக யோசித்து செயல்படு. இதுதான் இந்த குறள் ஒளியாய் சொல்லுகிறது. செவியர் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியினும் வாழினும் என். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.